சில படங்கள் பாத்தீங்கன்னா வந்தப்ப பெருசா கொண்டாடி இருக்க மாட்டாங்க, பின்னால வந்து அதை 8 வருஷம் டைரக்டர் சொல்றீங்களா? 1000ல் ஒருவனை தான் சொல்றேன். அதான் சொல்றேன் 8 வருஷம். இப்ப உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு காலம் கடந்து கொண்டாடப்படுகிற போது என்ன மாதிரியான மன எண்ணம் இருக்கும்? என்னடா அப்ப விட்டுட்டாருங்க இப்ப பேசிட்டு இருக்கானுங்க. சந்தோஷமும் இல்ல, துக்கமும் இல்ல, பிளாங்கா தான் இருந்தது. அதுவும் 1000ல் ஒருவன் ரிசப்ஷன் பயங்கரமா இருந்தது. தியேட்டர்ல ஆடியன்ஸ் எல்லாம் இப்படி கும்பிட்டு மன்னிச்சிருங்க எங்களை அப்படின்ட்டு வந்து ஆடியன்ஸ் இது மாதிரிலாம் வரும்போது, சிம்பிளா சொல்லணும்னா உங்களுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. சீக்கிரம் இன்னைக்கும் நான் போகும்போது வந்து எங்க போனாலும் கேட்கிற முதல் கேள்வி, ஃபேனோ ஃபேன் இல்லையோ, எப்போ 1000ல் ஒருவன் 2? நானும் இதுதான் கேட்கிறேன், எப்போ 1000ல் ஒருவன் 2? தனுஷ் பண்றாரு 1000ல் ஒருவன். சும்மா நாங்க ஒரு வாரம் அதுதான் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணி பண்ணணும். பண்ண தப்பு, அதை அனௌன்ஸ் பண்ணது ரொம்ப ஏர்லியா. அது மாதிரி 2 வந்து பண்ணணும்னா டெஃபினட்டா கார்த்தி இல்லாம பண்ண முடியாது. கார்த்தி வேணும். அப்புறம் அந்த உலகத்தை நான் திருப்பி கொண்டு வரும்போது சோசியலி ஜாஸ்தி இருக்கும். சோழர்கள், பாண்டியர்கள், அந்த மாதிரி நிறைய கொண்டு போய் கொஞ்சம் கஷ்டமான கதையா இருக்கும். அதுக்கு எனக்கு ப்ரொடியூசர் கிடைக்கணும். அதுக்கு ஆர்டிஸ்ட் வந்து ஒரு வருஷம் டேட்டு, இது நிறைய விஷயங்கள் இருக்கு. நான் நினைச்சா மட்டும் திட்டுறாங்க சில இடத்துல, நீங்க ஏன் இன்னும் 2 எடுக்காம இருக்கீங்க, உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? ஏங்க நானா போய் எடுக்காம இருக்கேன், எல்லாரும் வரணும் எல்லாம் பண்ணணும்ட்டு இருக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரி எல்லாம் நடக்கும்போது தான் அமையும். எனக்கு தெரிஞ்சு பண்ணுவேன், பண்ணணும்னு ஆசை வந்து வெறித்தனமாலாம் இருக்கு. எப்படி போகுதுன்னு பார்க்கணும்.